2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒன்றாம் அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபீசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஜனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பவுல் யார்கிட்ட சொல்றாரு? தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்லுகிறார். 291வது பேஜ் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். Thank you Jesus. நன்றி நன்றி. இந்த காரியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க விமன்ஸ் மதர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்கன்னா நீங்க டிரான்ஸ்மிட்டர், ஃபெய்த் டிரான்ஸ்மிட்டர்ஸ், விசுவாசத்தை கடத்துகிறவர்கள். ஆமென். நீங்களா யாரு? விசுவாசத்தை கடத்துகிறவர்கள். தீமோத்தேயு என்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் எழும்புவதற்கு காரணமாக இருந்தவங்க லோபிசாலும் ஐனிகேயாலும். தீமோத்தேயோட பாட்டியும் தீமோத்தேயோட மதரும். ஆமென். ஹல்லேலூயா. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் விசுவாச கடத்திகளாக தலைமுறை தாண்டி உங்களை கர்த்தர் வைக்கிறார். ஆமென். ஒரு லோபிசாலுடைய விசுவாசம், அந்த பாட்டியோட விசுவாசம் 3வது தலைமுறைக்கு போகுது அப்படின்னா ஓ விசுவாசம் அடுத்த ஒரு 10 தலைமுறைக்கு போயிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் விசுவாச தாயாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். மதர்ஸ், நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு விசுவாசத்தை விதைச்சிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விதைச்சிருக்கீங்களா இல்லையா? விதைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதமா மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மதர்ஸாக நீங்க ஃபெய்த்ல ஒரு டிரான்ஸ்மிட்டரா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் இந்த நாள்ல சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரையும் ஒருவேளை உங்க பிள்ளைகளை விசுவாசத்துல நீங்க நடத்தலைன்னா இந்த நாள்ல இருந்து விசுவாச விதைகளை அவர்களுக்குள்ள விதைங்க. சில பேருக்கு சொல்லவே உங்க பிள்ளை காது கொடுத்தே கேட்காது. ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேளுங்க, இவங்கள்ட்ட எப்படி சொல்லணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இயேசுவை பற்றி உண்மை பற்றிய விசுவாசத்தை நான் வைக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு. நீ நினைக்கிற நேரத்துல அவங்களுக்குள்ள விசுவாசத்தை வைக்க முடியாது. நீங்க கேட்கிற மாதிரி எல்லாம் பிரசங்கத்தை அவங்க கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது சொல்லுவார், நீ இந்த மாதிரி ஒரு ஏதோ ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற, அது கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்லு. விசுவாசத்தை நான் உனக்கு வாங்கி தரல, கடவுள் தான் உனக்கு கொடுத்தாரு. நீ எதுவா இருந்தாலும் கர்த்தர்ட்ட தான் கேட்கணும், ஏன்ட்ட எதுவுமே நீ கேட்க கூடாது அப்படின்னு நீ கர்த்தர்ட்ட கேட்டினா எனக்கு வாங்கி தர, என் மூலமா உனக்கு வாங்கி தருவாரு. இப்படி சொல்லணும். நீ என்கிட்ட கேளுப்பா, நான் உனக்கு வாங்கி தரேன். இல்லை அப்படி இல்லை. ஒண்ணுமே படுத்தல. ஒரு பொருள் வாங்கி தரதுல கூட நீ கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணு, அப்புறம் என்கிட்ட சொல்லு, ஆண்டவர் எனக்கு உனக்கு என்ன வாங்கணுமோ அந்த பணத்தை என்கிட்ட கொடுப்பாரு, நான் உனக்கு வாங்கி தரேன். ஹல்லேலூயா. இப்ப எதுவா இருந்தாலும் ஆண்டவரை தான் முதல்ல தேடணும்ன்ற இடத்தை நீங்க விதைச்சிருவீங்க. அந்த இடத்துல எந்த தேவைகள் வந்தாலும் தேவனை தான் முதல் தேடணும் அப்படின்றத அந்த விசுவாசத்தை விதைச்சிருவீங்க. ஆமென். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நான். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இன்னும் பல காரியங்களை ஆண்டவர் சொல்லுவாரு.
ஆமென். உங்க பிள்ளைக்கு ஏத்த மாதிரி, ஒருவேளை உங்க பிள்ளை ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருந்தா அந்த ஸ்போர்ட்ஸ்ல வெற்றி கொடுக்க தேவனால் முடியும் விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளையை எப்படி கையாளணும்ன்றத உங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஆமென். இந்த உலக நன்மைக்காக மட்டும் தேவனை விசுவாசிக்கிறதுக்கு மட்டும் சொல்லிடாதீங்க. மிக முக்கியமானது நித்திய வாழ்வுக்கும் தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. இதற்கு அப்புறம் ஒரு நித்திய வாழ்வு இருக்கு. அதையும் இதுக்கப்புறம் ஏசப்பாவை முகமுகமா காண்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு இது ஒரு டெஸ்ட்னு சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. நித்திய வாழ்வுக்கான விசுவாசத்தையும் இந்த உலகத்திலே விதைத்து விடுங்க. இந்த உலகத்துல வாழ்றதுக்காக தேவனை விசுவாசித்து வாழ்வுன்றதோட மட்டும் நிறுத்திடாதீங்க. ஆமென். ரெண்டாவது நித்திய வாழ்வுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமென். பாருங்க, அந்த இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்க ஃபெய்த் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கரண்ட் என்ன ஆகுது? கடத்தியா இருக்கு. கரண்ட் இருக்கு, அது பக்கத்துல போயிட்டு தண்ணியை வச்சா என்ன ஆகும்? ஏன் தண்ணிக்குள்ள அந்த கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு ஏற்றபடி ஒரு தன்மை உள்ளதாக தண்ணி இருக்குது. அல்லேலூயா. சோ உங்க தன்மை எப்படி இருக்கணும்? விசுவாசம் நிறைந்த தன்மையா இருக்கணும். கடத்துறதுக்கு ஏதுவாக உங்கள் இருதயம் இருக்க வேண்டும். தேவனுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு நீங்களே ஒரு காரியத்துல அவிசுவாசமா செயல்படக்கூடாது. அல்லேலூயா. அது அந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை குறைத்து விடும், அந்த விசுவாசத்தை தடுத்து விடும். அல்லேலூயா. ஒரு விசுவாச வீரனா, ஒரு கர்த்தர் பேர்ல என்றென்றைக்கும் அசைக்க முடியாத விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக என் தலைமுறை உருவாக வேண்டும். யோசுவா சொல்றாரு, நானும் என் எத்தனை பேருக்கு தெரியும்? நானும் என் வீட்டாருமோ என்றால் சொல்லுங்க, வாயை திறந்து. வாய்க்குள்ள என்ன இருக்கு? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவாவோட தலைமுறை கர்த்தரை சேவிச்சு. நீ என்ன விசுவாசிக்கிறியோ உன் தலைமுறைக்குள்ள போகும். ஆமென். யோசுவா வாயில் அறிக்கை பண்ணாரு. அத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலையும் நின்னு சொன்னாரு, நானும் என் வீட்டாரும், ஆமென், நானும் என் தலைமுறையும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். ஆமென். நீங்க சொன்னீங்க, நீங்களே நம்ம நிக்கலாமா வேணாமா, ஆண்டவருக்காக நிக்கலாமா வேணாமா, ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா தெரியல, இங்க வந்து கர்த்தர்ல வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா, அல்லேலூயா, நீங்க இன்னும் கர்த்தரை சரியாக அறியவில்லை என்று அர்த்தம். ஆமென். அறிய வேண்டிய பிரகாரமாக தேவனை இன்னும் நீங்கள் அறியவில்லை. அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தரை சரியா அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை நான் இன்னும் சரியா புரிஞ்சுக்கலாம் ஆண்டவரே, அதனாலதான் நிக்கலாமா வேணாமா, கண்டினியூ பண்ணலாமா பண்ண வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா உங்களை நான் அறிந்து கொள்ள எனக்கு கண்களை திறந்துங்க, நீங்க கேளுங்க, அப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து கொடுப்பார். அப்பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க? யோசுவா போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சோ இப்படி விசுவாசம் தலைமுறை தாண்டி செல்லக்கூடியதா இருக்கிறது. யோசுவாவோட தலைமுறை, ஐனிக்கேயாரோட தலைமுறை. ஐனிக்கேயார் யார் தெரிஞ்சுக்கலாமா? தீமோத்தேயோட அம்மா. சில பேர் சொல்லலாம், இந்த காலங்கள சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் 16:1. அப்போஸ்தலர் 16:1. அதான் இருக்குங்களா? கரெக்ட். தெற்பை. ஓகே. இப்ப பாருங்க, நான் திருப்பி படிக்கிறேன். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. இவங்க தான் யாரு? அங்க படிச்சோல 2 தீமோத்தேயு 1:5 படிச்ச ஐனிக்கேயா. அவங்க ஒரு யூத ஸ்திரீ. ஆனா அவங்க தகப்பன் யாரு? கிரேக்கன். ஹல்லேலூயா.
சில ஸ்திரீகள் சொல்லுவாங்க, நான் வந்து ஆண்டவர் இந்த ஜீவனுள்ள தேவனை தான் வணங்குறேன், என் கணவர் ஆனால் விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாரு. இப்ப இந்த ஐனிக்கேயாளுடைய கணவர் வந்து ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிறவர் தான். ஆனாலும் இவங்க பிள்ளைய இவங்க எப்படி வளர்த்திருக்கிறாங்க, ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ள ஒரு சீஷனா உருவாக்கிட்டாங்க. ஆமென். அவர் அப்படி இருக்கிறனால என்ன சரியா விசுவாசிக்க முடியல, ரொம்ப போராட்டமா இருக்குங்க. இவங்க அவ்வளவு சொல்லிட்டு இருக்கலாம்ல, ஆனா இவங்க விசுவாசத்தை அந்த தண்ணீரை போல, கரண்ட் பாஸ் ஆகிற தண்ணீரை போல தன்னுடைய இருதயத்தை அது தேவனுடைய விசுவாசத்துக்கு ஏற்றாறு போல தன்மையுடையதாய் மாற்றிக்கொண்டு தன்னுடைய மகனை கர்த்தரின் பேரில் விசுவாசம் உள்ள சீஷனாக்குனாங்க. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. சோ சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. அவர் விக்கிரகாராதனால நான் விசுவாசிக்குள்ள என் பிள்ளைய விசுவாசம், ஒரு ஆளோட விசுவாசம், ஒருத்தருடைய விசுவாசம் உன் குடும்பத்தையே ரட்சித்துருன்னு ஆண்டவர் சொல்றாரு திரும்ப திரும்ப. நீ விசுவாசத்தால் நீ உன் வீட்டாரும் அதை நான் பார்க்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் பார்க்கணும். ஆமென். நான் விசுவாசம், என் வீட்டுல ஒருத்தர் கூட ரட்சிப்படையாம இருக்கவே கூடாது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஒருத்தர் கூட என் குடும்பத்துல நரகத்துக்கு போகவே மாட்டான், போகவே மாட்டான். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை பண்றேன், போக கூடாது, ஜெபம் போக மாட்டான். நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் விசுவாசிக்கிறதுனால, இந்த வசனம் சொல்றபடி நான் விசுவாசிக்கிறதுனால என் குடும்பத்தை ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென் ஹல்லேலூயா. நல்லா ரிசீவ் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அருளை காணப்படுவார். ஆமென். திரும்பவும் நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, அத்தை பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க எல்லாரும் என் சொந்தக்காரனா இவன் பரலோகத்துல இருக்கணும், அந்த இடத்துக்கு வா, உன் சொந்தக்காரனே 100 பேர் மேல இருக்கும். ஹல்லேலூயா. என் சொந்தக்காரனா ஆண்டவரே இவன் எல்லாம் பரலோகத்துக்கு தான் வரணும். நான் விசுவாசிக்கல, நான் ஒரு ஆள் விசுவாசிக்கிறேன்ல, என் விசுவாசத்தை பார்த்து இவனை ரட்சிப்புக்கு நேரம் நடந்தேன்னு ஆண்டவர். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் எவ்வளவு பவர்ஃபுல்லானது. ஒரு ஸ்திரீக்குள்ள இருக்க விசுவாசம் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய. ஹல்லேலூயா. சோ நீங்க ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா, விசுவாசத்தை கடத்துகிறவர்களாக, நீங்கள் தலைமுறை தாண்டி கடத்துகிறவர்களாக, ரட்சிப்பை நோக்கி நடத்துகிறவர்களாக நீங்க இருக்கிறீங்க. ஆமென். அடுத்ததா பார்க்கலாம், நீதிமொழிகள் 31:26-28. நீதிமொழிகள் 31:26-28. தன் வாயை ஞானம் விளங்கத் திறக்கிறான், தயையுள்ள போதும். இல்ல திருப்பி படிங்க. 26. கரெக்ட்டா தான் படிக்கிறீங்க. தன் வாயை ஞானம் விளக்க திறக்கிறாள். அதுக்காக தயையுள்ள போதும் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன் வாயை ஞானம் விளக்க திறக்கிறார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். சோ மதர்ஸ் ஆகிய நீங்க நல்ல ஒரு ஃபீடரா இருக்கீங்க, கொடுக்கிறவங்களாக, ஆகாரத்தை சமைத்து கொடுக்கிறவங்களாக இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஞானம் விளங்க நீங்க பேசணும். நீங்க எப்ப ஞானமா பேசுறீங்களோ அப்பதான் உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. ஆமென். ஒரு மதர் எப்படி பேசணுமா? ஞானமா பேசணுமா? ஹல்லேலூயா. அப்பதான் பிள்ளைங்க எழுப்பி என்ன சொல்றாங்களா, அவளை பாக்கியவதி என்கிறார்கள். You are a blessed person for my life. எங்க அம்மா எனக்கு ரொம்ப blessing அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். இதுல கொஞ்சம் நிறைய பேர் டவுனா இருக்கீங்க. நான் ஏதோ பேசிட்டு, நான் ஏதோ உலகிட்டேன் தம்பி, நான் ஏதோ உலகிட்டேன்
இந்த பெருசா எடுத்துக்காத தம்பி அப்படின்னு பிள்ளைங்கள்ட்ட பேசுதுங்க. ஹல்லேலூயா. நான் எதையோ சொல்லிட்டேன், நீ அதை வந்து எனக்கு என் புத்தி இல்லைல்ல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க நீ புத்தி இல்லாத நீ கூட இருக்கிறத உன்னை பார்த்து நீ எனக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்மான எப்படி புள்ள சொல்லணும். ஹல்லேலூயா. நீ ஏன் ஒத்துக்கிறிய எனக்கு புத்தி இல்லைன்னு? நீயே நான் முட்டாளு, நீயே புத்தி இல்லை, நான் எனக்கு வந்து பெரிய பேச தெரியாது, எல்லாமே நீயே சொல்லு. அப்புறம் எப்படி நீ எனக்கு ஆசீர்வாதம் புள்ள சொல்லும்? அல்லேலூயா. மதசாகிய நீங்க எப்படியா குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுமா, ஞானம் விளங்க வாயை திறக்கிறான். வாயை திறக்கும் போதே உன் வாயில வர வார்த்தையை பார்த்து உன் பிள்ளை அம்மா சொன்னா கரெக்டா இருக்குன்ற இடத்துக்கு வரணும். ஆமென். ஞானம் விளங்க பேசணும். அப்ப அந்த ஞானம் எங்க இருந்து வருது? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஞானம் எங்க இருந்து வருது சொல்லுங்க. ஆமா, ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா என்னிடத்தில் கேட்க கடவன், நான் அவனுக்கு சம்பூர்ணமா தருவேன். ஆமா, கண்டிஷன் பேஸ்ல உனக்கு தரவன், இதை செஞ்சா உனக்கு தருவேன்னு சொல்ல, நீ கேட்டாலே நான் தருவேன். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதின்னு சொல்றாரு சாலமோன் மூலமா. நீ எவ்வளவு சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, நீ ஞானத்தை சம்பாதிக்கிறியா, உனக்குள்ள ஞானத்தை சேகரிக்கிறியா, அதான் முக்கியம். சரி, ஞானத்தை கத்துறதுன்னு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஞானத்தை தான் சம்பாதிக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த ஞானம்ன்றது கர்த்தருக்கு பயந்து நடக்க நடக்க ஞானம் வரும். பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு செஞ்சுட்டே போனீங்கன்னா நீ கர்த்தருக்கு பயப்படலை. அப்ப தீமை உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனா ஒவ்வொரு கர்த்தருக்கு பயப்பட கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் the beginning of the wisdom. ஆண்டவருக்கு பயப்படுறது தான். ஆண்டவரை அலட்சியம் பண்ண நீ முட்டாளா ஆயிட்டு இருப்ப, புத்திலாம் போயிட்டு இருப்ப. ஆனா இன்னைக்கு உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து பாக்கியவதி, அம்மா பாக்கியவதி, வாமா நீதாமா, நீ எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதமா அப்படின்னு சொல்லணும்னா நீ ஞானமா பேசணும். ரெண்டாவது, தயவுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கு. எப்படி பேசணும்? ஆமா, எப்படி பேசணுமா, எப்படி டீச் பண்ண பிள்ளைங்களுக்கு அப்படின்னா, தயமா இதை செய்ப்பா, இது உனக்கு நல்லது, இது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லணும். செய்யலன்னா நீலாம் நட்டோட்ல நிற்ப, உனக்கு வந்து சோறு தண்ணி எல்லாம் நீ கடப்ப, நீ எல்லாம் நட்டோட்ல நின்னாதான் உனக்குலாம் புத்தி வரும். இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதான். அல்லேலூயா. அப்போ உங்களை பார்த்து இது என்ன ஜெபிக்குது, இப்படி பேசுது, அல்லேலூயா, இதெல்லாம் ஆமா நீலாம் ஒரு தாயா எனக்கே சாபம் கொடுக்குற அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், பயந்து ஐயோ இது தாயா இல்ல வேற ஏதாவது தெரியல, ஐயோ ஓடிடுவோம் அப்படின்ற இடத்துக்கு போயிடும். உண்மை அந்த இடத்துக்கு யோசிக்க வச்சிடும். வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஞானமா பேசணும், தயவா பேசணும், அன்பா பேசணும், நிதானமா பேசணும். அல்லேலூயா. இதெல்லாம் தான் உங்களுக்கு கனத்தை உண்டாக்கும். அப்படிப்பட்ட தாயார்களா நீங்க இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. குணசாலியான தாயார்களாக இப்படி இருந்தால் குணசாலியான தாயார்கள். அடுத்தது பாருங்க, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறார். பிள்ளைங்களே எந்திரிச்சிடும், அம்மா எந்திரிக்கிறது. அல்லேலூயா. தூங்க வேண்டியது தூங்கிட்டே இருக்க வேண்டியது. அவ வீட்டுக்காரி என்ன ஆகுது, அடுத்து என்ன நடக்குதுன்றது தெரியாது. சரியான சோம்பேறி. எங்க அம்மா ரொம்ப பெரிய சோம்பேறி அந்த பேச்சு. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு முன்பாக எழுந்து நீங்கள் செய்ய வேண்டும் காரியங்கள், வீட்டு காரியங்களை, வீட்டு பிள்ளைகளுக்கு தேவையானவைகளை. ஆமென். இதெல்லாம் ரெண்டும் தான், பிசிக்கலான ஒரு காரியம், ஸ்பிரிச்சுவலான ஒரு காரியம். ரெண்டுத்தையும் மதர் கொடுக்கும் போதுதான் you are a blessing for my life and children சொல்லுவாங்க. ஆமென். சோ ரெண்டுல எதையுமே தவறக்கூடாது.
அடுத்தது இப்படி இருக்கும்போது தான் அவள் புருஷன் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியா இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேம்பட்டவள் என்று அவளை புகழுவான். இப்படி நீங்க நடந்துக்கிட்டீங்க பிள்ளைங்க விஷயத்துல அப்படின்னா புருஷனால் புகழப்படுவீங்க. ஆமென். சரி, இது செகண்ட் திங். இது நாம பேசியிருக்கிறது மதரோட வே ஆஃப் அப்ரோச் ஃபார் ஃபேமிலி எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது, மூன்றாவது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 1 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்திரீ லூக்கா 1:27 இருந்து 38 வசனம் வாசிக்கலாம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவனாய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர்களுக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிகிறாது என்றார். அதுக்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியனே என்றாள். தேவதூதன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளதும் தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு